ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 48. இதுக்கான கெஸ்ஸிங் முதல் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் ஓகேவா, நேற்று வந்து எந்த ட்ரா நடக்கல. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன தனலட்சுமி ரிசல்ட் நம்பர் வந்து 496. இதில் நான் பி போர்டில் 9 நம்பர் எடுத்திருந்தேன். 9 நம்பர் வந்து நேற்று ரிசல்ட் இல்லை, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடுது. நேற்று வந்து எந்த ட்ராவுமே நடக்கலை எலெக்ஷன்றதுனால. நேற்று ரிசல்ட்டுக்கு அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்டில் 90 சொல்லியிருப்பேன். 9 மட்டும் இங்கே பி போர்டில் பாஸ் ஆகிடுது. நான் எடுத்த நம்பர் வந்து 219005 இதான் எடுத்திருந்தேன். இதில் 9 மட்டும் இப்போ இங்கே முன்னாள் ரிசல்ட்டில் பி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த 90 பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சார்ட் வந்து கம்பேரிஷன் பண்ணி எடுத்த நம்பர் தான். தனலட்சுமி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி போர்டில் ஒரு நம்பர் பாஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க நம்பரே அடுத்த போர்டில் பாஸ் ஆகிருந்தா அதுக்கு அடுத்த வர ரிசல்ட்டில் 910 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடும். இங்கே 3-2ன்னு இருக்கும்போதே 190, 7-6ன்னு இருக்கும்போதே 091, இங்கே வந்து 6-5ன்னு இருக்கும்போதே 109. இப்போது போன வார தனலட்சுமி ரிசல்ட்டு 4-3ன்னு இருந்தது பிசி போர்டு. அப்போது 910 வரலான்ட்டு தான். ஒன்றுலாம் வேறு போர்டில் சொல்லிட்டதுனால 90 பிசி போர்டில் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே பாஸ் ஆன ரிசல்ட்டில் 9 மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. 496 இதான் ரிசல்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து இந்த வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இங்கே வந்து சம்ருதி நம்பர் 757518, பாக்யத்தரா நம்பர் 5433637, ஸ்ரீசக்தி நம்பர் 2937293778. இப்போ அதே மாதிரி தனலட்சுமி ரிசல்ட் நம்பர் 572496. நேற்று எந்த நம்பருமே வந்து வரல. இப்போ இன்றைக்கி ரிசல்ட்டு இது வந்து இதுக்கு முன்னால் பாஸ் ஆன இங்கே காருண்யா நம்பர் 265220. இந்த மெத்தட் வந்து எடுத்திருப்பேன். ஆனால் இங்கே லாஸ்ட்டாக 2 பாஸ் ஆகிருக்கும். அது வந்து வேறு போர்டில் வந்துட்டுருக்கும். இப்போ இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணுங்கள் இந்த வார்த்தையில். அவ்வளோதான் மெத்தடு. 5-2-10, அதுக்கு அடுத்த நாள் 1 இருக்கும். இங்கே 7-5-35, அதுக்கு அடுத்த நாள் 3 இருக்கும். 6-3-18, இங்கே அதுக்கு அடுத்த நாள் 8 இருக்கும். இப்போ இங்கே 3-7-21னா 2-1 தான் வந்திருக்கணும். ஆனால் இந்த 2 வந்து முன்னாடி டி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக பாஸ் ஆன ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் 8 மட்டும்தான். 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வரலாம். 8னா 08 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வார சார்ட் மட்டுமே ஓகேவா. காருண்யா நம்பர், சம்ருதி, பாக்யத்தரா, ஸ்ரீசக்தி, தனலட்சுமி. இப்போது இன்றைக்கான ரிசல்ட் வந்து சுவர்ண கேரளம். இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் பெருக்கல் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அவ்வளோதான். 5-2-10னா அதுக்கு அடுத்த நாள் 1, இங்கே 7-5-35னா அதுக்கு அடுத்த நாள் 3, 6-3-18னா அதுக்கு அடுத்த நாள் 8, 3-7-21னா இப்போது லாஸ்ட்டாக பாஸ் ஆன ரிசல்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கும். ஆனால் முன்னாடி டி போர்டில் வந்துட்டுருக்கும். இப்போ இதே மெத்தடே நம்ம எடுக்கிறோம். 2 நாள் எடுத்திங்கன்னா 8னா 08 வரலாம். அதனால் 08 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் 08ன்ற நம்பர் சொல்லியிருப்பேன். இந்த நம்பர் வந்து இந்த மந்த் சார்ட், இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் படியும் இந்த நம்பர் எடுக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து ஏப்ரல் 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் 10ஆம் தேதி வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இங்கே 9ஆம் தேதி வரைக்கும் அதாவது 8ஆம் தேதி வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இந்த 8 நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இந்த ஏப்ரல் மந்தில் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பரு ஏ போர்டு நம்பர், இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர நம்பர் ஏதாவது ஒரு நம்பர், இங்கே டெசிமல் இந்த 2 நம்பர் கிடைக்குதா, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் ஏபிசி போர்ட்லேயோ இல்லை டி போர்ட்லேயோ பாஸ் ஆகிடுது ஓகேவா. இதான் கம்பேரிஷன். இந்த மெத்தட் ஏற்கனவே வந்து ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். இப்போ இங்கே 6 நாள் 24னா அதுக்கு அடுத்த நாள் இங்கே 2 டி போர்டில் இருக்கும் ஓகேவா. அடுத்து இங்கே 2-9, 2-9-18னா 8 இங்கே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் இருக்கும். அடுத்து இங்கே 7-8, 7-8-56னா 5 வந்து இங்கே டி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இங்கே 5-2, 5-2-10னா 1 வந்து அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இங்கே 7-5, 7-5-35னா அதுக்கு அடுத்த நாளில் 3-5, 3 வந்து டி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா இங்கே இருக்கிற ஏபிசி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கலாம் ஓகேவா. அடுத்து இங்கே 3-6, 3-6-18னா இங்கே லாஸ்ட்டாக 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த ரிசல்ட்டில் இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த ஏ போர்ட் நம்பர் 37, 37-21னா அதுக்கு அடுத்த நாள் இங்கே 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இங்கே 2 நாள் பெருக்கல் பண்ணால் இப்படி எடுத்தாலும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 08 வரலாம். அதனால் 08 ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நான் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். 00 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து வர சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் 94 நம்பர் வரும். இப்போ போன வார நம்பர் வந்து 805, அதுக்கு முன்னார நம்பர் 057.
இப்போ இந்த ரிசல்ட்லாம் சுவர்ண கேரளம் நம்பர் தான். 320, அதுக்கு அடுத்த வாரம் 610, அதுக்கு அடுத்த வாரம் 439. இங்கே 021, அதுக்கு அடுத்த வாரம் 790, அதுக்கு அடுத்த வாரம் 932. இந்த 630, அதுக்கு அடுத்து 370, அதுக்கு அடுத்த வாரம் 048. இந்த 002, அதுக்கு அடுத்த வாரம் 044. இங்கே 057, அதுக்கு அடுத்த வாரம் 805. 0094, 009, இங்கே 004, இந்த இடத்துலையும் 004. இப்போ 00 இருக்கிறதுனால இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 9 இல்லைன்னா 4 ஏதாவது ஒரு நம்பர் வந்துடலாம். இந்த 2 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துட்டேன். இது வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டும் ஜென்ரலாக கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். 00 நம்பர் பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்த வாரம் வர நம்பர் 9 நாளில் வந்துடும். 0094, 009, 004, இந்த இடத்துல 04. இப்போ 00 இருக்கிறதுனால 9 இல்லைன்னா 4 இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது நான் சார்ட் வச்சு எடுத்த நம்பர் 3, 7, 5 சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து 6, 1 வரலாம். இப்போ இங்கே 932, அதுக்கு அடுத்து 687, அதுக்கு அடுத்த நாள் 561, 773, அதுக்கு அடுத்த வாரம் 677, 537, அதுக்கு அடுத்த வாரம் 995, அதுக்கு அடுத்த வாரம் 486, இங்கே 473, அதுக்கு அடுத்த வாரம் 873, அதுக்கு அடுத்த வாரம் 665, 453, 057, அதுக்கு அடுத்த வாரம் 805. இங்கே என்ன சொல்ல வரேன்னா 3, 7, 5, 1, 7, 3, 6, 3, 7, 5, 6, 3, 7, 5, 6. இப்போ 3, 7, 5ன்னு இருக்குது சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் லாஸ்ட்டில் சி போர்டில். இப்போ இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைன்னா 1 வரலாம். இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கம்பேரிஷன்லாம் வச்சு எடுத்த நம்பர் வந்து ஏ போர்டில் 80, பி போர்டில் 94, சி போர்டில் 61. பாக்ஸ் 896, 891, 846, 841, 096, 091, 046, 041. ஏபி, பிசி, ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 89, 84, 09, 04. பிசி 96, 91, 46, 41. ஏசி வந்து 86, 81, 06, 01. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறது இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டில் 80, பி போர்டில் 94, சி போர்டில் 61. இந்த 61 வந்து இந்த மந்த் சார்ட் மட்டும் இப்போ சுவர்ண கேரளம் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் 3, 7, 5 இருந்தால் 61 வரலான்னு. அடுத்து இன்னொரு மெத்தடில் 00ன்னு ரிசல்ட் 0 ஒரு வாரம் பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த வாரம் 0ன்ற நம்பர் சுவர்ண கேரளமில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் 9, 4 வரலான்னு 9, 4 பி போர்டில் எடுத்திருப்பேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த 8 நாள் சார்ட் படி எடுத்த நம்பர் அந்த மாதிரி 08 எடுத்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.